الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم احسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. توفنا مسلمين وألحقنا بالشهداء والصالحين. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்தட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தட ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் சிறிய வயதிலே, அறியாத வயதிலே, எங்களுக்கு நேர்வழி கிடைக்காத வயதிலே எவ்வளவோ பாவங்களை நாங்கள் செய்திருப்போம் ரஹ்மானே. அந்த பாவங்கள் எனக்கும் உங்களுக்கு யா அல்லாஹ், எனக்கும் உனக்கும் மட்டுமே தெரிந்தது ரஹ்மானே. யா அல்லாஹ், அந்த பாவங்களை இப்போது நினைத்தாலும் வெட்கமாக இருக்கிறது ரஹ்மானே. இப்படியெல்லாம் உனக்கு மாறு செய்து பாவம் செய்து விட்டமே என்று அசிங்கமாக இருக்கிறது ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னுடைய மேலான கருணையால் இந்த இரவிலே எங்களுடைய கடந்த காலத்திலே நாங்கள் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் சிறிய வயதிலே, வாலிப வயதிலே ஏதேனும் பாவம் செய்திருந்தால் அந்த பாவத்தின் காரணமாக எங்களுடைய பெரிய வயதிலே எங்களை தண்டித்து விடாதே ரஹ்மானே. கேன்சர் போன்ற மோசமான நோய்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், கேன்சருக்கு மருந்தே இல்லை என்று சொல்கிறார்கள் ரஹ்மானே. எத்தனையோ பேர் கேன்சர் வந்து அவர்கள் அப்படியே வாந்தி எடுத்து உடல் அப்படியே கூடி குறுகி போய் அவர்களுக்கு அப்படியே முடியாமல் தோளோடு தோலாக உடலிலே எந்த சதையும் இல்லாமல் அவர்கள் மரணிக்கிற காட்சிகளை பார்க்கிற போது யா அல்லாஹ், எங்களுக்கு பயமாக இருக்கிறது ரஹ்மானே. அது போன்ற நோய்களை தாங்குகிற சக்தி எங்களுக்கு இல்லை ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை அன்று பிறந்த பாலர்களாக பாவமற்றவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை தந்திட ரஹ்மானே. எத்தனையோ பேர் இபாதத் செய்ய வேண்டும், நின்று வணங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். யா அல்லாஹ், எத்தனையோ பேருக்கு கால் வலி இருக்கிறது ரஹ்மானே. யா அல்லாஹ், கால் வலியை லேசாக்கி தந்திட ரஹ்மானே. சுகர் போன்ற மோசமான நோய்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. ஹை பிபி, லோ பிபி போன்ற மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மனிதனை மரணத்தில் ஆக்கக்கூடிய பிபிகளை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான ஜோடுகளை அமைத்து தந்திட ரஹ்மானே. எத்தனையோ வீடுகளிலே குமருகளை கரை சேர்க்க முடியாமல், வரதட்சணை கொடுக்க முடியாமல், பொருளாதார நெருக்கடியிலே வயது போய் கொண்டிருக்கிறது ரஹ்மானே. அந்த பெண்களுக்கு சாலிகான கணவரை அமைத்து தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே எத்தனையோ பேர் திருமணம் முடித்த பிறகு குழந்தை இல்லாமல் பல பேருடைய ஏச்சு பேச்சுக்கு ஆளாகி குழந்தை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. நீ நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை தருகிறாய், நீ நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை தருகிறாய் என்று சொல்லி இருக்கிறாய் ரஹ்மானே. குழந்தை இல்லாதவர்களுக்கு சாலிகான குழந்தையை தந்திட ரஹ்மானே. ஆண் குழந்தை உள்ளவர்களுக்கு பரக்கத்தான பெண் குழந்தையை தந்திட ரஹ்மானே. பெண் குழந்தை உள்ளவர்களுக்கு யா அல்லாஹ் ஒரு சிறப்பான ஆண் குழந்தையை தந்திட ரஹ்மானே. எங்கள் பிள்ளைகளை சாலிகானவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. போதைக்கு அடிமையாவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. இன்றைக்கு எத்தனையோ பேர் காதல் என்கிற பெயரிலே மாற்று மதத்தினரோடு ஓடி போய் மதத்தை, இஸ்லாத்தை விட்டு விட்டு கோவிலிலே அவர்கள் மதம் மாறி போய் கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. அது போன்ற கேவலங்கள், அவலங்கள் எங்கள் குடும்பங்களிலே ஏற்படுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பெண் பிள்ளைகளுக்கு பேணுதலை தந்திட ரஹ்மானே. ஹிஜாபை பேணக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. அந்நிய ஆண்களை விட்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய சாலிகான பெண்களாக ஆக்கிட ரஹ்மானே.
யா அல்லாஹ் நாங்கள் மரணித்த பிறகும் எங்களுக்கு துஆ செய்யக்கூடியவர்களாக எங்களுடைய பிள்ளைகளை ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களிலே பொருளாதார நெருக்கடிகள் இருக்கிறது ரஹ்மானே. எவ்வளவோ உழைத்தாலும் நாங்கள் கடனிலே சிக்கி கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே. எவ்வளவோ பொருளாதாரத்திற்காக உழைத்து போராடினாலும் வேர்வையை சிந்தினாலும் ரத்தத்தை சிந்தினாலும் யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களிலே பரக்கத் இல்லாமல் இருக்கிறது ரஹ்மானே. எங்கள் குடும்பங்களின் பொருளாதாரத்திலே பரக்கத் செய்திட ரஹ்மானே. எத்தனையோ பேர் சீட்டிலே கடனிலே விழுந்து அந்த கடனை அடைக்க முடியாமல் அதிலேயே தவித்து தவித்து மரணிக்கிற செய்தியை கேள்விப்படுகிறோம் ரஹ்மானே. கடன் இல்லாத மரணத்தை தந்திட ரஹ்மானே. கடன் வாங்கி இருந்தால் அதை சீக்கிரம் அடைப்பதற்கு வழிவகை செய்திட ரஹ்மானே. வட்டியிலே வாங்குவதையும் கொடுப்பதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. எத்தனையோ பேர் பொருளாதார நெருக்கடியிலே கடனை அடைப்பதற்காக வட்டியிலே விழுந்து அதை அடைப்பதற்கு இன்னொரு வட்டியிலே விழுந்து என்று குடும்பமே அந்த வட்டியின் கோரத்தால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தவித்துக் கொண்டு எத்தனையோ பேர் தற்கொலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. வட்டியை விட்டு எங்களையும் எங்கள் குடும்பத்தை எங்கள் சந்ததியையும் பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களிலே ஆண்களை தொழுகையாளிகளாக ஆக்கிட ரஹ்மானே. எத்தனையோ வீடுகளிலே பெண்கள் தொழுகையாளிகளாக இருக்கிறார்கள் ரஹ்மானே. ஆண்கள் மலைக்கு கூட பள்ளியிலே ஒதுங்காதவர்களாக இருக்கிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ் ஆண்களை தொழுகையாளிகளாக ஆக்கிட ரஹ்மானே. எங்கள் குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கு மத்தியிலே பாசத்தை அதிகப்படுத்திட ரஹ்மானே. எத்தனையோ குடும்பங்களிலே மாமியார் மருமகளுடைய சண்டையால் தலாக்கிலேயும் குழுவிலேயும் போய்விடுகிறது ரஹ்மானே. தலாக்கு குழு என்று அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய விவாகரத்தை ஏற்படுவதற்கு எங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்திட ரஹ்மானே. மருத்துவமனை செலவுகளை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. ஆக்சிடென்ட் மரணங்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் எவ்வளவு சூதானமாக கவனமாக வாகனத்தை இயக்கினாலும் ஒரு நொடி யா அல்லாஹ் உன்னுடைய நாட்டம் உன்னுடைய பாதுகாப்பு இல்லை என்றால் எங்களை யாராவது இடித்து தள்ளிவிட்டு நாங்கள் அப்படி ஆக்சிடென்ட்டிலே மரணித்து விடுவோம் ரஹ்மானே. உன்னுடைய மேலான கருணையால் ஆக்சிடென்ட் மரணங்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட்டிலே பல நூற்றுக்கணக்கான நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து மரணிக்கிற செய்தியை கேள்விப்படுகிறோம் ரஹ்மானே. அது போன்ற சிரமமான நிலையை விட்டு கஷ்டமான நிலையை விட்டு எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் எல்லாம் ஏழைகள் ரஹ்மானே. ஒரு முறையாவது வாழ்க்கையிலே உன்னுடைய காபத்துல்லாவை தரிசிக்கிற ஹஜ் செய்கிற நசீபை தந்திட ரஹ்மானே. குடும்பத்தோடு உம்ரா செய்கிற நசீபை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் அந்த காபத்துல்லாவை தவாப் செய்யக்கூடிய நசீபை தந்திட ரஹ்மானே. உன்னுடைய காபத்துல்லாவை முத்தமிடுகிற நசீபை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் பொருளாதாரமற்றவர்கள் ரஹ்மானே, பிச்சைக்காரர்கள் ரஹ்மானே. நீ நினைத்தால் உன்னுடைய இறை இல்லத்துக்கு எங்களை அழைக்க முடியும் ரஹ்மானே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மதீனாவுக்கு வந்து அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அடிக்கப்படுகிறார்களோ பலஸ்தீனத்திலே கொத்து கொத்தாக அழகழகான சின்ன பிள்ளைகள், பச்சிலம் பிள்ளைகள், பாவமற்ற பிள்ளைகள் அவர்கள் கொல்லப்பட்டு அந்த ரத்தங்கள் அப்படி பூமியிலே செதறி காட்சிகளை நாம் டிவிகளிலே பார்க்கிறோம் ரஹ்மானே. அவர்கள் அந்த நிலையிலே ஈமானோடு இருக்கிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ் பலஸ்தீன முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் பலஸ்தீன முஸ்லிம்கள், ரோஹிணி முஸ்லிம்கள், காஷ்மீரிய முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்தியாவிலே இஸ்லாமியர்களுக்கு சாதகமான ஆட்சியை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் தமிழ்நாட்டிலே தேர்தலிலே நல்ல ஆட்சியை முஸ்லிம்கள் அனைவரும் ஒற்றுமையோடு வழி நடத்தக்கூடிய சிறந்த ஆட்சியை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் தவறாக வழி நடத்துபவர்களை விட்டு எங்களுடைய வாலிபர்களை பாதுகாத்திட ரஹ்மானே. இயக்கங்களிலே போய் வழி தவறி போவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் குடும்பங்களிலே யா அல்லாஹ் கேவலங்கள் ஏற்படுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா நாட்டங்களையும் தேட்டங்களையும் எங்களுடைய கஷ்டங்களையும் சிரமங்களையும் நீ அறிந்தவனாக இருக்கிறாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் பிள்ளைகளை உலக கல்வியிலும் மார்க்க கல்வியிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. எங்கள் குடும்பத்திலே ஒரு பிள்ளையாவது முழு குர்ஆனையும் மனனம் செய்த ஹாஃபிலை உருவாக்க செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில் தன் குடும்பத்திலே 10 பேரை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல முடியும் ரஹ்மானே. அப்படிப்பட்ட குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலை எங்களுடைய குடும்பத்திலே உருவாக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே மரணித்து மன்னரைக்கு சென்று இருக்கிற எங்களுடைய சொந்த பந்தங்கள், எங்களுடைய தாய் தந்தையர்கள்,
எங்களுடைய அக்கம் பக்கத்து உறவுகள், சகோதரர்கள், எங்களுடைய உறவினர்கள் யாரெல்லாம் மன்னரைக்கு சென்று இருக்கிறார்களோ, கடந்த வருடம் ரமலானிலே எங்களோடு உறவாடி ஹயாத்தோடு இருந்து இந்த ரமலானில் எங்களோடு இல்லாமல் மன்னரையில் இருக்கிற அந்த மன்னரை வாசிகளுடைய கபரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே, அவருடைய கபரை விசாலமானதாக ஆக்கிட ரஹ்மானே, பிரகாசமானதாக ஆக்கிட ரஹ்மானே. இந்த ரமலானில் இருக்கிற நாங்கள் அடுத்த ரமலானில் இருப்போமா என்று தெரியவில்லை ரஹ்மானே. எத்தனையோ பேர் வயது வித்தியாசம் இல்லாமல் உன்னுடைய முடிவு வந்து விட்டால் ஒரு நொடி முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது ரஹ்மானே. அல்லாஹ், எத்தனையோ பேர் இந்த ரமலானில் இருக்கிறோம், அடுத்த ரமலானில் இருப்போமா என்று தெரியவில்லை ரஹ்மானே. எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துடன் கூடிய நீண்ட ஆயுளை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், வீடுகளில் முடங்கி போவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. அடுத்து இது போன்ற பல ரமலான்களை, பல லைலத்துல் கத்ருடைய இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய தொழுகைகளை ஏற்றுக்கொள் ரஹ்மானே. யாரெல்லாம் ஒவ்வொரு தராவியும் கலந்து கொண்டு நடந்து வந்து நின்று வணங்கினார்களோ அந்த வயசான மூதாட்டிகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு, தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு யா அல்லாஹ் உடல் ஆஃபியத்துடன் கூடிய நீண்ட ஆயுளை தந்திட ரஹ்மானே. ரமலானிலே போன்று மற்ற மாதங்களிலேயும் தொழுகக்கூடிய நசீபை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், தொழுகையை கலா ஆக்குவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களிலே சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. இந்த மதரசாவை நிறுவிய அமீர் அலிஜி அவருடைய கபரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த ஊரிலே ஒரு அற்புதமான சதகுந்தும் ஜாரியாவான இந்த மதரசாவை நிறுவி விட்டார்கள் ரஹ்மானே. இந்த மதரசா கியாமத் வரைக்கும் நடைபெற செய்த ரஹ்மானே. பலாயிரக்கணக்கான ஆலிம்களை இந்த மதரசாவை உருவாக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த மதரசா இந்த மக்களுக்கு பரக்கத்தாக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த மதரசாவின் பொருட்டால் இந்த ஊரின் மீது ஏதேனும் அதாபு இறங்க இருந்தால் யா அல்லாஹ் அந்த அதாபை தடுத்திட ரஹ்மானே. இந்த ஊரின் மூக்கு யா அல்லாஹ் இந்த மதரசாவின் மூலமாக மழையை தந்திட ரஹ்மானே. மக்களுக்கு செழிப்பான வாழ்க்கையை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், ஜமாத்திற்கு செழிப்பான வாழ்க்கையை தந்திட ரஹ்மானே. பெண்கள் வழி தவறி போவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. ஆங்காங்கே இருக்கிற எல்லா மதரசாக்களையும் ஆபாதாக்கிட ரஹ்மானே. எந்தெந்த பெண்கள் எல்லாம் இந்த கம்பத்திலே மதரசாக்களை நடத்துகிறார்களோ அந்த மதரசாக்களை சிறப்பாக்கி தந்திட ரஹ்மானே. நம்முடைய அடுத்த சந்ததிகள் சாலிஹானவர்களாக உருவாக்கப்பட தௌஃபீக் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், அமீர் அலிஜி அவருடைய குடும்பத்தார்கள், ஜரீனா அம்மா மற்றும் உண்டான அவருடைய குடும்பத்தார்களுக்கு ஆஃபியத்துடன் கூடிய சலாமத்துடன் கூடிய நீண்ட ஆயுளையும் நல்ல பரக்கத்தையும் தந்திட ரஹ்மானே. யாரெல்லாம் எங்களுடைய மதரசாவுக்கு உதவியாக, உறுதுணையாக, உடலாலோ பொருளாலோ மனதாலோ இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான பரக்கத்தையும் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், இடத்திலே கையேந்தி இருக்கிறோம் ரஹ்மானே. எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இறுகி விட்டது ரஹ்மானே. கண்களிலிருந்து தண்ணீர் வரவில்லை ரஹ்மானே. யாருடைய கண்களிலிருந்து தண்ணீர் வரும் என்றால் மலக்குமார்கள் யாருடைய உள்ளத்திலே தங்கள் ரெக்கைகளால் தடவுகிறார்களோ அவருடைய கண்களிலிருந்து தண்ணீர் வரும் என்று சொல்லி இருக்கிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய கண்களிலிருந்து தண்ணீர் வரவில்லை ரஹ்மானே. நாங்கள் அழுகுவதற்கு நடிக்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், ஒரு சொட்டு கண்ணீராவது எங்களுக்கு தந்திட ரஹ்மானே. எந்த கண்கள் அழுகிறதோ, எந்த கண்கள் அழுகிறதோ அந்த கண்களுடைய உடலின் மீது நரகம் ஹராமாக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ரஹ்மானே. எங்களுக்கு கண்களிலிருந்து தண்ணீர் வர வைத்திட ரஹ்மானே. எங்களுக்கு நரகத்தை ஹராமாக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், சொர்க்கத்தை வாஜிபாக்கிட ரஹ்மானே. கபரிலே கேட்கப்படுகிற கேள்விக்கு என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், என்னுடைய இறைவன் அல்லாஹ், என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. எங்களுடைய கபரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே. கடைசி நேரத்திலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உறக்க சொல்லி எங்கள் ரூஹ் பிரிய வேண்டும் ரஹ்மானே. கடலளவு தண்ணீர் குடித்தாலும் தாகம் தீராத அந்த நாளிலே உன்னுடைய நபியின் கரத்தால் ஹவுலுல் கௌசரிலே தண்ணீர் பருகக்கூடிய நசீபை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், மீசான் தராசிலே எங்களுடைய அமல்கள், நல் அமல்களுடைய பட்டோலை கனமாக வேண்டும் ரஹ்மானே. எங்கள் அமல்களுடைய பட்டோலை வலது கையிலே கொடுக்கப்பட வேண்டும் ரஹ்மானே. அல்லாஹ், சிராத்துல் முஸ்தகீம் பாலம், கீழே நரக நெருப்பு. யா அல்லாஹ், முடியை விட லேசான, வாளை விட லேசான கூர்மையான அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலம், கொக்கிகள் நிறைந்த அந்த பாலத்திலே மின்னல் வேகத்திலே கடக்கிற நசீபை தந்திட ரஹ்மானே.
மின்னல் வேகத்திலே நரக அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து சுவனத்திலே நுழைகிற நசீபை தந்திட ரஹ்மானே. சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே எங்களை நுழைய செய்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே எங்கள் மதரசாவிலே யாரெல்லாம் 10th 12th எழுதினார்களோ அவர்களுக்கு சிறந்த மதிப்பெண்களை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கும் பெற்றோர்களுக்கும் மதரசாவுக்கும் பெருமை தேடி தருகிற உயர்ந்த மதிப்பெண்களை 10th 400க்கு மேலே 12th 1000க்கு மேலே ஒரு சிறந்த மதிப்பெண்களை அல்லாஹ் எடுக்க செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ் உயர்ந்த மதிப்பெண்களை நல்ல வேலை வாய்ப்பை அமைத்து கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் எதையெல்லாம் கேட்டோமோ எங்களுடைய அனைத்து ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்திட ரஹ்மானே. யாரெல்லாம் எங்களுடைய மதரசாக்களிலே ஓதுகிறார்களோ அவர்கள் முழுமையாக ஓதி அவர்கள் பட்டம் பெறுகின்ற காட்சியை, ஆலிமாக ஆகின்ற காட்சி, அவர்கள் பெற்றோர்கள் கண்டு கண்குளிர்ச்சியாக அழுகின்ற அந்த காட்சியை அல்லாஹ் எங்கள் பிள்ளைகள் அனைவருக்கும் நசீபாக்கிட ரஹ்மானே. எல்லா பிள்ளைகளும் உஸ்தாத்மார்களுடைய கரத்தால் ஆலிம் சனதை வாங்குகின்ற, குர்ஆன் மனனம் செய்கின்ற சனதை வாங்குகிற பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ எதுவெல்லாம் எங்களுடைய உள்ளங்களே ஹலாலான ஹாஜத்துகளாக இருக்கிறதோ அனைத்து ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால், நல்லடியார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் இந்த ரமலானின் பொருட்டால், லைலத்துல் கத்ர் இரவுடைய பொருட்டால், இந்த நோம்பின் பொருட்டால், தராவீஹின் பொருட்டால், குர்ஆனின் பொருட்டால் ஏற்றுக்கொள் ரஹ்மானே. யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா வஸ்மஹ் லனா மா மவா யா வாசிஅல் கரம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகீனா அதாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா அலா கைர் خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.